ஐயா அம்மா நான் சேலத்துல இருந்து வந்து 3 நாள் ஆச்சு. சரிம்மா. எங்க அண்ணாவை பார்த்துட்டு மறுநாளே எனக்கு வந்தாங்க. நீங்க எப்படி போறியாம்மா தனியா? நான் என்னம்மா செய்வோம்? தனியா விட்டு போகல. சேலம் பக்கம் தானே. அப்படியா? நீங்க இந்த மக்கள்கிட்டே இருங்க. போன மறுநாளே நான் மக்களுக்கு வந்தேன். அப்படியா? மறுநாளே இங்க வந்தேன். நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம், அந்த மக்களையும் இருங்க. நான் வந்தேன். போய் பாருங்க. ஒரு பிள்ளையை பெற்று இவ்வளவு காலமா வளர்ந்து இது கடைசி காலத்துல காப்பாற்றுவான்னு நினைச்சோம். ஆனா அவனும் கைவிட்டான். கடைசியில இந்த கோயிலே தெரிஞ்சு நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு நம்பி கொடுத்த இந்த பாப்பாவும் இருங்க வந்தவன் அப்படின்னு போயிருக்கு. என்னதான் செய்யறது? நமக்கு சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஆமா. இதுக்கு எல்லாம் யாரு இந்த சோதனை காரணம்? நம்ம பையன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
போறப்ப தெரியல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. இப்படியே நம்ம வாழ்ந்துருவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணு இருக்கு. போயிட்டு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அப்படியே சொல்லலாம். ஏன் சார் நம்ம ஒரு மாதிரி உன்னுடைய முகம் வாட்டமா இருக்கு? எப்படியோ இருக்கு. மயக்கமா ஒரு மாதிரி இருக்குது. செல்லம்மா என்ன சொல்ற? தலையெல்லாம் சுத்துறது மாதிரி இருக்கு. மயக்கமா வர்றது. காட்டினில் ஒருவன்